இன்றைய நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 27ஆம் திருநாள். அதுலேயும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா திருத்தியை திதியும் பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு குழந்தையை கொண்டு போய் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுலேருந்து, ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து, நம்ம கொண்டு போய் பேங்க்கில் வந்து லாக்கரில் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வைக்கிறீங்களா, அந்த ஜுவல் உள்ளே வச்சுட்டே இருப்போம், அது சேர்ந்துட்டே இருக்கும். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஒரு படிப்புக்காக போய் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது கூட அந்த படிப்பு நல்ல அபிவிருத்தி அடையும். அதனால் திருத்தியை அன்றைக்கி பண்ணும். மெயினாக கும்பம் அப்படின்னு சொன்னாவே அது பெரிய ஏற்றம் தான், எப்போவுமே வெற்றி தான், சக்ஸஸ் தான். அதனால் இன்றைய நாள் எல்லாருமே இதை பண்ணலாம், தாராளமாக நல்லா இருக்க போகிறீங்க. குழந்தைகளை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே இன்றைய நாள் எடுத்து பண்ணும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறும். இன்றைய நாள் கடக ராசியில் இந்த கடக லக்னம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். சராசரியாக 1.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம், பெருசாலாம் ஒன்றும் பாதிக்காது. நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த 1.25 மணி நேரம் வரும்பொழுது சுருக்குன்னு லைட்டாக ஏதாவது எறும்பு கடிக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் பாதிக்காது. சின்னதாக வீட்டுக்குள்ளே வந்து நடக்கிற சண்டை மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும். திரிகோணத்தில் 4 கிரகம் சேர்ந்துருக்கு. சந்திரன், ராகு, குரு, சுக்கிரன். இந்த காம்பினேஷன் பொதுவாக நல்லது கிடையாது. ஏன் நல்லது இல்லைன்னா, உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் பெரியவர்களுக்கு இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, 1க்கு 2 முறை செக் செய்து, அதாவது 1க்கு 2 தடவை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் கரெக்டு. குரு சுக்கிரன் சேர்றதே ஒரு 50% தான் கரெக்டு. அது ராகுவும் வேறு சேர்ந்துன்னா எல்லாமே கோளாறாக இருக்கும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது, வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகிறது, வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய நபர்கள் தயவு கூர்ந்து எல்லாமே செக் பண்ணிக்கிறது, போகணுமா வேண்டாமான்னு திங்க் பண்ணி போகிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத நட்பு, கூடா நட்பு கண்டிப்பாக கேடு விளைவிக்கும். உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பசங்களாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஒரு சில பேர் வேணும்னே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணணுங்கிற ஒரு முடிவில் உள்ள வந்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி இருப்பாங்க, குருவுடைய லட்சணத்தில் இருப்பாங்க, ஆனால் செய்கிற வேலையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய நாளாக இருக்க பொறுத்து தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு தும்பு வழக்குகளுக்குள்ளே போகக்கூடாது. கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தாவே எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, அவ்வளோதான். மற்றவர்களாம் நல்ல நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லபடியாகவே நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல காசு பணம் எந்த ரூபத்தில் வந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். அது வேணான்னு சொல்ல போகிறோமா? கிடையாது. 10 கட்டு எடுத்து நீங்கள் தலை மேலே வச்சிங்கன்னா இன்னொரு 10 கட்டு வெய்யும் தான் சொல்லுவோமே தவிர போதும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஹெல்த்தில், ரிலேஷன்ஷிப்பில், கௌரவத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காக்கணும். நட்பு வட்டாரங்கள் மூலியமாக சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டா போதும், இந்த நாள் எப்படியார் தூங்குனா போகிறோங்கிற அளவுக்கு டயர்டாக இருக்கும். அதாவது வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஹெல்த் ரொம்ப முக்கியம். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். 1 மணிக்குள்ளே கண்டிப்பாக மத்தியானம் சாப்பிட்டே தீரணும். சாயந்தரம் 7 மணிக்குள்ளே கண்டிப்பாக சாப்பிட்டே தீரணும். யார் இது பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள்? யாருமே பண்ணுறது கிடையாது. மத்தியானம் சாப்பிடும்போது மணி 2:45, நைட் நேரம் நம்ம டின்னர் சாப்பிட்றதே 10:45. அப்புறம் எப்படி இருக்கும்? உடம்புல மெட்டபாலிசமே இருக்காது. அஷ்டமத்தில் சந்திரன் ராகு சேரும்போது பொதுவாகவே நமக்கு உணவினால் நஞ்சு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பராமரிக்கக்கூடிய அந்த பொட்டி இருக்குல்ல, ஃப்ரிட்ஜு, அந்த ஃப்ரிட்ஜு மூலியமாக தான் பிரச்சனை வரும். அதனால் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, வெதுன்னு கொஞ்சம் பாயில் பண்ணி கொஞ்சம் நல்லா ஹீட்டாக, அதாவது கொஞ்சம் மாதிரி வந்து சூடு பண்ணி சாப்பிட்றது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுலேயும் வெந்நீர் எடுத்துக்கொள்வது மறந்துடாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் பொறுமையாக இருக்கிறது தான் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பு, வன்மம், இதெல்லாம் தயவுசெய்து மறந்துடுங்க. யாருக்கு சொல்கிறேன்னா, கும்ப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சிம்ம ராசியை நோக்கி ஒரு வாரம் ஒன்று ரெடியாக போகுது. என்ன அர்த்தம்னா, உங்கள் நண்பர் மூலியமாக இல்லை வாழ்க்கை துணையின் மூலியமாக பிரச்சனைகள் வரும். மூத்தவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க அரசியல் பண்ணுவாங்க, அதில் உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. எந்த விதத்துலையுமே கோபதாபங்கள் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செயல்படுத்தி கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். மனோதிடம் வேணும். இன்றைக்கி நாள் கொஞ்சம் சரியில்லை, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ரொம்ப முக்கியமாக இந்த நாள் குடுக்கல் வாங்கல கவனம் காக்கக்கூடிய நாள். ஏமாந்துருவோம், கொடுப்பாங்கன்னு நினச்சிருப்போம், ஆனால் அவங்க மத்தியானத்தோட ட்ரெயின் வர போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி தான் இருக்குது. இதை மட்டும் பார்த்துங்க. பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே இந்த நாள் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டீங்க. விட்டு கொடுக்குற சீனே கிடையாது. நீங்கள் இறங்கி ஜெயிப்பீங்க, அவ்வளோதான். போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி, அசாத்தியமான வெற்றி, என்ன வேணால் பண்ணு ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட மட்டுமே நீங்கள் இயங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும், அதில் டவுட்டே கிடையாது. மனசு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நான் ஜெயிக்கணுங்கிற மனசு ஃபஸ்ட்டு வரும். அது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. வீண் சண்டை வம்பு தும்புகள் வீட்டுக்குள்ளே நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வேண்டாம். மெயினாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய நாள். சின்ன விஷயமா இருக்கும், அந்த குழந்தை கத்துதுன்னு சொல்லி நீங்களும் வந்து திருப்பி கத்தக்கூடாது. அது எதனால் கத்துது? ஒருவேளை உடம்பு ஏதாவது சரியில்லையா, பசிக்குதா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஸ்கூலில் இருக்கா, சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்திரன் ராகு குரு சுக்கிரன் சேர்க்கை திரிகோணத்தில் இருக்குன்னா ஒரு சில விஷயங்கள் வாயை விட்டு வெளியே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய அந்த பசங்களை நீங்கள் நார்மல் ஜோனுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு பேசி புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட ஓப்பனாக எடுத்தோடனே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ, நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோன்னு பயப்படுவாங்க. ஆனால் இன்றைய நாள் யூ ஷுட் டெஃபினெட்லி கிவ் தட் கம்ஃபர்ட் ஜோன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கண்ணா, அப்பா அம்மா இருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம், இங்கே வா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு உட்கார வச்சிங்கன்னா அவன் எதுவும் ஆரம்பிப்பான். அப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி செயல்படணும். யாரையும் நம்பி இன்றைய நாள் பணம் கொடுத்தீங்கன்னா வராது. கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பு, அது யார் மூலியமாக நமக்கு வரக்கூடாது. அதனால் வீட்டில் அம்மாவை நல்லா பார்த்துங்க. வீட்டில் சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவர்கள் மூலியமாக தான் இன்றைய நாள் தேவையே இல்லாத மனக்குழப்பங்கள் வீட்டில் கண்டிப்பாக வரும். அதாவது பழைய விஷயங்களை நோண்டி நோண்டி சண்டை போடுறது, வன்மத்தினால் சண்டை போடுறது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மெயினாக விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். பெரிய பாதிப்புலாம் கிடையாது, ஆனால் பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இன்னியுமே அது லைட்டாக இருக்கும். அதனால் மெயினாக சளி தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம், கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். என்ன வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது வண்டியில் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்காமல் பக்கத்தில் ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க, வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஃபோனில் பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபோனு உங்கள் வண்டியில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சந்திரன் ராகு சேரும்போது ஒரு செகண்ட் உங்கள் மனசு அங்கேருந்து விட்டு போச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் காலையில் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுனால சொல்கிறதே தவிர உங்களை பயன்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறதில்ல. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் இதில் மட்டும் கவனமாக இருங்க. ஃபோனில் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையா இல்லையா அப்படின்னு 1க்கு 2 முறை உட்காந்து பர்ஃபெக்டாக திங்க் பண்ணி பிளான் பண்ணி அப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிந்தவரை இன்றைய நாள் பேசாமல் காரியத்தை ஜெயிச்சாவே பெரிய விஷயம்தான்.
ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது. புரியாத விஷயங்களை ஒருத்தரை புரிய வைக்கும்போது அவருக்கு அந்த சக்தியே இல்லைன்னு வைங்க, அப்போ நீங்கள் புரிய வச்சு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு காலையில் மறுபடியும் அது அப்படி தான் நிற்கும். ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் பாடம்லாம் நடத்தாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதை மட்டும் பண்ணுங்க போகிறோம். வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் தான் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அருமையான ஜூஸுங்க, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், உட்கார வச்சாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டேன், தொண்டை கட்டிக்கிச்சு, 3 நாள் படுத்தேன், எந்திரிக்கவே முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் வரும். அதனால் முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்கிறேன். சந்திரன் ராகு சேரும் பொழுது நீரினால், உணவினால், டஸ்ட்டுனால், தூசியினால் நமக்கு அலர்ஜிகள் வரும். அதனால் உடம்பு ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்கும், புரியாது, தூக்கம் வராது, என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் இதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நல்லபடியாக நடக்கும். பொறுமை காப்பது, எந்த விஷயத்துலையுமே பொறுமையாக இருக்கிறது. நமக்கு புரியலன்னா இன்னொருத்தர் கேட்டு கூட செஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி லாஸ்ட்டில் இஷ்யூவாக வரும். அதனால் பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறையா விஷயங்கள் இன்றைய நாள் சொதப்பல்கள், குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? மெயினாக வனதுர்கை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கருநீல நிறம். மீன ராசி, அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இந்த ஹைட்டில் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் தவறுகள் நடக்கும். தவறுகள்னால் கால் தவறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் லிஃப்ட்டில் போகிறவங்க, பிரிட்ஜுக்கு மேலே ட்ராவல் பண்ணவங்க, எகிரி குதிக்கிறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் சேஃப்டியோட வேலை செய்யுங்க. அவ்வளோதான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் பயணம் அதிகமாக இருக்கும். வண்டி ஓட்டும்போது சக்கரத்தை அப்படியே லெஃப்ட் ரைட்லாம் சுற்றக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக போகணும், மெதுவாக போகணும். அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் நம்ம பெருசானா நல்லதுன்னெலாம் சொல்ல முடியாது, இருக்குன்னா அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. நிறைய ஏற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் எடுத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சமாவது தடைப்பட்டு தான் நடக்கும். ஆனால் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். குலதெய்வம் தான் உங்களுக்கு பெரிய ஒரு பிராப்தம். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தான் இருக்குது. அதனால் எல்லாருமே ஆரோக்கியத்தோட நல்ல மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.